காதல் ஓய்வதில்லை. இது ஒரு காதல் கதை. நாச்சியார் கோவில் பெயருக்கேற்ற அழகும் கும்பகோணத்து குசும்பும் நிறைந்த வடக்கு அக்ரஹாரம். தெரு ஆரம்பத்தில் ஒரு பெருமாள் கோவில். 2 பக்கமும் நெருக்கமான ஓட்டு வீடுகள். ஓட்டினில் சொருகப்பட்ட காய்ந்து போன மாங்கொத்துகள். ஒவ்வொரு வீடும் நீளமும் அகலமும் கொண்ட செதுக்கி வைத்த வீடுகள். வீட்டுத் திண்ணைகள், அதன் மடிப்புகள், அதில் ஏறி விளையாடும் குழந்தைகள், படுத்துக்கொண்டு கதையளக்கும் தாத்தாக்கள், வாசலில் வில்லுவண்டி மற்றும் மாடுகள், அழகான சாணம் தெளித்து இட்ட கோலங்கள், சிறிய பேருந்து நிலையம், பித்தளை பொருட்களை அடிக்கும் நங் நங் சப்தம், அங்கே கூவும் காப்பி கொடி வெற்றிலை கவுளி காலனா எனும் குரல். இப்படி பல கற்பனையோடு வந்த ராமநாதனும் அவரது மகனும் நாச்சியார் கோவில் வந்து சேர்ந்து விட்டது என கார் டிரைவர் கூற, அக்ரஹாரம் கேட்டு போங்க என கூறிவிட்டு, அப்பா வீடு உனக்கு ஞாபகம் இருக்கா என்றான். வீட்டை விட்டு போய் 30 வருஷம் ஆச்சு. நடுவில் கிரயம் பண்ண நான் வந்தபோது கூட வீட்டை பார்க்கல என பேசிக்கொண்டே தெருக்குள் நுழைந்திருந்தனர். நிறுத்துப்பா, பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு போகலாம் என்றார். காரை நிறுத்தி உள்ளே சென்றனர். பள்ளி படிப்பு முடித்து கல்லூரி படிக்கும் வயதில் தந்தையின் வேலை நிமித்தமாக டில்லி சென்று தாயை பிரிந்து படித்து முடித்து நல்ல வேலை பார்த்து பொருள் ஈட்டி திருமணம் செய்து பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாய்தான் வாழ்ந்தான். கடந்த 1 மாதத்திற்கு முன் அந்த செய்தி கேள்விப்படும் வரை மகேஷ் ஒரே பையன் ராமநாதனுக்கு. அவனுக்கு ஒரே மகன் ஹரிஷ், வயது 18, அமெரிக்காவில் படிக்கிறான். அந்த விஷயத்தை கேள்விப்பட்டதிலிருந்து அவனுக்கு அமெரிக்காவில் இருப்பு கொள்ளவில்லை. அப்பாவிடம் தயங்கி தயங்கி விஷயம் சொன்னான். அப்பாவும் அதில் ஒன்றும் தப்பில்லை என முடிவு செய்து அவரது 85 வயதிலும் அவரை கூட்டிக் கொண்டு இங்கு வந்திருக்கிறான். அந்த வீட்டின் திண்ணையை பார்த்தான். நினைவுகள் அலையலையாய். அழகான மாதம் மார்கழி. அக்ரஹாரம் இன்னும் சிறப்பு. காலை 4:30 மணிக்கு சங்கு ஊதப்படும். அனைவரும் மேல ஆண்டவனை தொழ பஜனை புறப்பாடு. கோவிலில் சுட சுட 5:30 மணிக்கெல்லாம் வெண்பொங்கல். அந்த நெய்யும் வறுத்த மிளகும் மீண்டும் மீண்டும் கோவிலுக்கு வர தோன்றும். இப்படி ஒரு மார்கழியில்தான் மகேஷுக்கு 17 வயது இருக்கும். அரையாண்டு தேர்வு. இரவு பணியில் தெருவிளக்கில் அமர்ந்து படித்துவிட்டு திண்ணையிலேயே உறங்கிவிட்டான். காலில் சில்லென்று ஏதோ உணர திடுக்கிட்டு எழுந்தான். எதுவும் இல்லை, யாரும் இல்லை. எதிர் வீட்டு வாசலில் பெண்கள் கோலமிட்டு கொண்டிருந்தார்கள். பஜனை அவன் வீட்டை கடந்து போனது. பார்த்துவிட்டு படுத்துக்கொண்டான். மறுநாள் விடியற்காலை அதே சில். இந்த முறை இரு கன்னத்தில் இரு உள்ளங்கையை யாரோ வைத்தது போல் உணர்ந்தான். முழித்து பார்க்க அவன் வீட்டிலிருந்து பாவாடை தாவணியில் எதிர் வீட்டு காயத்ரி ஓட முயன்று தடுக்கி விழுந்து எழுந்து ஓட முயல இவன் நடந்ததை சுதாகரித்து புரிவதற்குள் அவள் சிட்டாய் கோயிலுக்குள் பறந்தாள். பஜனை இவன் வீட்டை கடந்து போய் கொண்டிருந்தது. இவன் நெஞ்சுக்குழிக்குள் தாளம், கையில் ஒரு உதறல் என தனி பஜனை நடத்தி கொண்டிருந்தான். காயத்ரியும் 12ஆம் வகுப்பு மாணவிதான். எதிர் வீடுதான். ஒன்றாக விளையாடியவர்கள்தான். ஆனால் அவளுடன் பேசியோ 4 வருடங்களுக்கு மேலானது. அவளோட அம்மா மட்டும்தான். அவள் வயதுக்கு வந்ததும் வெளியே பழகுவதை தடை செய்தாள். இவனின் பள்ளிதான். ஆனால் வேறு செக்ஷன். பேசியது, பழகியது, விளையாடியது எல்லாம் 8ஆம் வகுப்போடு நின்று போனது. வீட்டிற்கு வருவாள், அம்மா கிட்ட பேசுவாள், போய்விடுவாள். இன்று என்ன அதிசயம்? என்னிடம் விளையாடியது ஏன்? இவன் தூக்கம் போனது. அன்று மட்டுமல்ல, அன்று முதல். விடிந்து அவள் வழக்கம் போல் நீர் இறைக்கச் சென்றாள். குனிந்த தலை நிமிரவில்லை. இவனுக்கு மட்டும் இரவு முழுவதும் விடிந்தே இருந்தது. இவனின் பார்வையோ அவளை விட்டு அகலவே இல்லை. அவள் நீர் சுமந்து வீட்டிற்கு சென்றாள். இவனின் கண்கள் அவளை சுமந்து வீடு வரை சென்றது. ஒரு வழியாக அரையாண்டு தேர்வுகள் முடிந்தன. போகி பண்டிகை அன்று இருவரும் கோவிலில் சந்தித்தனர். பிரகாரம் வலம் வருகையில், ஏய் காயத்ரி, என்ன உன் வேலை தானே, ஏன் அப்படி பண்ணுன என்றான். சிரித்தாள். கன்னத்தில் குழிவில. விழியை பார்த்தான். கன்னக்குழியில் விழுந்தான். அவள் அவனுக்கு பாவாடை சட்டையில் வந்த கோவிலில் குடிகொண்ட இளம் பகுல நாச்சியார் போல தெரிந்தாள். இரட்டை ஜடையில், தலை நிறைய டிசம்பர் பூக்கள், ஒற்றை ரோஜா. எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் என சொல்லி கொலுசு சத்தத்தை ஏற்படுத்தி ஓடினாள். பிரகாரத்தில் காதல் என்ற பெயரில் உடலுக்காக வெட்கமில்லாமல் உறவை ஒதுக்கிவிட்டு ஊரை விட்டு ஓடுவதா அழகு? காதல் உடலில் வெட்கப்பட்டு ஓடி ஒளிவதுதான் எத்தனை அழகு! இந்த இளம் காதல் முளைத்து துளிர் விட்டதுமே நின்று போனது. வீடு நல்ல பராமரிப்புடன் இருந்தது. வாங்கியவரும் அவர்களை உபசரித்து அவர்களுக்கு வேண்டியதை கவனித்து செய்து கொடுத்தான். மகேஷ் வீட்டை சுற்றி வந்தான். பழைய ஞாபகங்கள் அவன் முன் வந்து போயின. ஏங்க, நீங்கள் வீட்டை வாங்கின பின்ன எடுத்து கட்டலையா? இல்லைங்க, கட்டலாம்னு நினச்சி தான் வாங்கினேன். ஆனால் நான் இதை கட்டிடமாக பார்க்கலங்க. இங்கே வந்தப்புறம் உங்கள் வாழ்க்கை முறையும் வீட்டினை வச்சுருந்த முறையும் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு.
அதனால் இதை இடிக்கிற எண்ணமே எனக்கு இல்லாமல் போச்சுங்க என்று சிலாகித்தார். பழைய ஆட்கள் யாராவது இங்கே இருக்காங்களா இன்னும் என வினவினார். ஒரே ஒரு வீடு தாங்க, அப்படியே இருக்குது. பாக்கியெல்லாம் இடித்து கட்டி கை மாறிடுச்சு. எதிர் வீட்டு காமாட்சி அம்மா வீடு தான் பாக்கி இருக்குது. அதுவும் அவங்க பொண்ணு தான் தனியாக இருக்காங்க. மகேஷ் வீட்டை பார்த்து கொண்டிருந்தவன் அப்பா பக்கம் திரும்பி நின்றான் ஆச்சரியமாக. அவங்க பேர் என்ன? காயத்ரி என்றார். அவங்க அம்மாவுக்கு என்னாச்சு? நான் வந்ததுலேருந்து அந்த புள்ள தனியாக தாங்க இருக்குது. அவங்க அம்மா இறந்து 30 வருஷமாச்சான் என்று சொன்னாள். இவள் படிக்கும்போதே இறந்து விட்டாள். தனியாக கஷ்டப்பட்டு படித்து பக்கத்தில் உள்ள பள்ளியில் சத்துணவு செய்கிற ஆயாவாக வேலை செய்யுது. ஏதோ பெரிய வியாதின்னு கூட சொல்கிறாங்க. அதனால தான் கல்யாணம் கூட இன்னும் கட்டலையாம் என்று தெரியாத அனைத்து விஷயங்களையும் கொட்டினார். இவர்களுக்கு அவளை பற்றி அத்தனை விஷயமும் தெரிந்தது தான். குறிப்பாக அவளுக்காகவே இவர்கள் இந்தியா வந்துள்ளனர். சாயங்காலம் கருடனை தரிசனம் பண்ணிட்டு அவளை எனக்கு பார்க்கணும் என்றார் ராமநாதன். அதற்கென்ன, தாராளமாக பார்க்கலாம் ஐயா. காயத்ரி தன் காதலை சொன்னவுடன் மகேஷுக்கு எல்லாம் புதிதாக தோன்றியது. அவள் ஓடிய பிரகாரம் சுற்றி வர கால்கள் பின்னியது. இதயம் பிசைவது போல் தரையிலே மிதப்பது போல் உணர்ந்தான். ஒற்றை வார்த்தைக்குத்தான் எத்தனை சக்தி! தம்மை ஒருவருக்கு பிடித்திருக்கும் என்று ஒருவர் சொல்லி கேட்பதில்தான் எவ்வளவு ரசாயன மாற்றங்கள்! மறுநாள் பொங்கல் விடுமுறையினால் 3 நாட்கள் இவர்களும் வெளியே சென்று திரும்பியவுடன் மகேஷின் அப்பாவிற்கு டெல்லி பக்கம் மாற்றலாக இவர்களது வாழ்க்கையும் மாறிப்போனது. அவளிடம் சொல்லிக்கொண்டு போகலாம் என்று நினைத்திருந்த வேளையில் அவளின் அம்மா உடல்நிலை மோசமாகி மருத்துவமனையில் சேர்த்திருந்தார்கள். இருவரும் வாழ்க்கையையும் திசை மாற்றிவிட்டது அந்த தை மாதம். வகுல நாச்சியார், சீனிவாச பெருமாள், கருட தரிசனம் முடித்து திரும்பி வந்த இவர்கள் மூவரும் காயத்ரியை சந்திக்க அவள் வீட்டிற்கு சென்றனர். காயத்ரி, காயத்ரி அம்மா, கதவை தட்டினார் எதிர் வீட்டுக்காரர். இவனின் படபடப்பு எகிரியது. கை வேர்த்து விரல்களை நனைத்தது. கதவை திறந்தாள் காயத்ரி. முகம் மட்டுமே அப்படியே இருக்க கருத்து போய் மெலிந்த உடலுடன் அவளின் அம்மா காமாட்சியை நினைவு கூர்ந்தார் ராமநாதன். இவனுக்கோ தனது சக மாணவி, முன்னாள் காதலி, பருத்தி புடவை கட்டிய மகாலட்சுமியாய் தெரிந்தாள். வாங்கோ. நான் ராமநாதன், தெரியறதா? இவன் மகேஷ், என் பையன். எதிர் வீட்டில் 30 வருடத்திற்கு மேல் இருந்தோம் என ஆரம்பித்து, நீயும் இவன் நினைப்பினிலே இன்னும் கல்யாணம் கூட செய்யலைன்னு இவன் நண்பன் மூலமாக தெரிஞ்சுண்டு உன்னை பார்க்கணும்னு தான் கருடர் மீதேறி நாச்சியார் கோவில் வந்த சீனிவாசன் பெருமாள் மாதிரி நாங்கள் விமானம் ஏறி புறப்பட்டு வந்தோம் என நடந்த அத்தனை விஷயங்களையும் சொல்லி முடித்தார். இதெல்லாம் அவள் காதில் விழவே இல்லை. முன்னாள் நண்பனோ காதலனோ வறுமையில் இருக்கும்போது, நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது பார்ப்பது எவ்வளவு சங்கடங்களை ஏற்படுத்தும் மனதுக்கு அன்று இருவரும் உணர்ந்தார்கள். அப்பாவே பேசினார். நீ ஏம்மா இங்கே இன்னும் தனியாக கஷ்டப்படுற? எங்கள் கூட வந்துடுமா, நாங்கள் இருக்கோம்மா உனக்கு. இவ்வளவு வருஷம் நான் தனியாக இருந்தேன். அதனால் என்னாச்சு மாமா? அம்மா, நீ தனியாக தான் இருந்த, ஆனால் சந்தோஷமாக இருந்தியா என்று கேட்டார். காதலிச்சு அவர் கூட சேர்ந்து வாழ்ந்தால் மட்டும்தான் சந்தோஷமான வாழ்க்கையா மாமா? ஆண்களின் காதல் என்பது உணர்ச்சியால் எழுவது, பெண்களின் காதல் உணர்வால் எழுவது. பிடித்தவனை மனதில் வைத்து வாழ்வது தான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு மாமா. என்றைக்கும் அவர் வாழ்க்கையில் வந்து புது குழப்பங்களை ஏற்படுத்த நான் விரும்பலை மாமா என்றாள். நான் இங்கேயே இருக்கேன்ப்பா என்றாள் தீர்க்கமாக. நான் உங்களை அப்பான்னு கூப்பிடலாம் இல்லையா என்றாள். தாராளமாக கூப்பிடலாம்மா, நல்லாருமா. எந்த உதவினாலும் தயங்காமல் என்கிட்ட கேளுமா. அப்பான்னு நான் ஒருத்தன் இருக்கேன், நாங்கள் உனக்கு கடமைப்பட்டிருக்கோம்மா என்று கூறி, மகேஷ் நீ பேசிட்டு வா, நான் ஆற்றுக்கு போகிறேன் என்று கிளம்பினார். சரிப்பா, போங்க, நான் வரேன். ஐயா, நீங்கள் பழைய வீட்டைத்தான் விற்றுட்டு போனீங்கன்னு நினச்சேன். தம்பி பழைய காதலையே விட்டுட்டு போயிருக்குன்னு இப்போ தான் தெரியறது என்றார் எதிர் வீட்டுக்காரர். என்னை மன்னிச்சிடு காயத்ரி என மனதால் உடைந்தான். என்னால் தான் உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. நான் தான் முயற்சி செஞ்சு உன்னை தேடி வந்து பார்த்துருக்கணும். விடலை பருவ காதல் தானின்னு நினச்சி படிப்பில் கவனத்தை திருப்பி உன்னை புறக்கணிச்சதை பெரிய குற்றமாக இப்போ நான் நினைக்கிறேன். என்னை மன்னிப்பியா? ஏன் மன்னிக்கணும்? நான் தான் உன்கிட்ட காதல் சொன்னேன், நீ அதை கூட என்கிட்ட சொல்லலையே. அம்மாவும் தவறிட்டதால் எனக்கு என் காதலை சொல்லக்கூட உறவில் யாருமே இல்லை. உன் நினைவோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என்ன, உன் கூட வாழலை, அவ்வளவுதானே. ஐ லவ் யூ காயத்ரி என்றான். ரொம்ப சீக்கிரமாக சொல்லிட்டியே, அசடு. உன் மனைவி பையன் எல்லாம் எப்படி இருக்காங்க? விசாரித்ததா சொல்லு என பேச்சை மடை திருப்பினாள். சரிம்மா, நாங்கள் கிளம்புறோம் என கண்ணீருடன் விடை பெற்றான். அவன் பையன் ஹரீஷ் அலைபேசியில் அழைத்தான். டேடி, ஹவ் ஆர் யூ? ஐ திங்க் ஐம் இன் லவ் டேட் என்றான்.
வெரி குட். ஐ எம் ஹாப்பி டு ஹியர்டா என்றான் மகேஷ்.